Very good afternoon. After hearing Rahul, I was just wondering what a kind of energy, right? He taught us prompt engineering, artificial intelligence. இதெல்லாம் சொல்லி முடிச்சதோ we are going to get a little bit intelligent about what Coimbatore is. ஸோ மேலே பறக்கிறதெல்லாம் விட்டுட்டு பாசிபிளி லேண்ட் ஆகிறதுக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் இந்த விஷன் கோயம்புத்தூர் வந்து ரொம்ப ரொம்ப அப்ராப்ரியேட் ஃபார் இன்னைக்கு இருக்கிற கோயம்புத்தூர். லைக் கோயம்புத்தூர் இஸ் கோயிங் through a huge transformation, especially if you are monitoring Residex or index. This is the index for what is happening in terms of the price movement nationally across. And if you see, Tamilnadu has stood out, not for one, not for two, 10 plus, 15 plus years in terms of how Tamilnadu has grown in terms of the revenue generation on real estate. ஸோ இது ஒரு பெரிய எக்ஸெப்ஷனாக இருந்திருக்கு. அண்ட் டுடே இட் ஹஸ் பிகம் அ பிக் ஹப். எனி பிக் பிராண்ட் வாண்ட்ஸ் டு எஸ்டாப்ளிஷ் இட்ஸ் ஃபுட் ஹோல்ட் இன் கோயம்புத்தூர். அண்ட் ஆல் திஸ் இஸ் ஹேப்பனிங் பிகாஸ் இட்ஸ் அ பிக் க்ரோத் ஸ்டோரி. அண்ட் நமக்கு இது தெரியுதான்னு தெரியல, வெளியூர் இருக்கிறவங்களுக்கு, வெளி தேசத்தில் இருக்கிறவங்களுக்கு பெரிய லெவலில் தெரியுது. ஸோ மோர் மணி இஸ் கம்மிங் இன் டு திஸ் ரியல் எஸ்டேட் ஸ்பேஸ் that these people will be definitely sharing, and that is what we thought we will definitely share. And who's the person to start off with? Definitely Karthik sir, because all his advertisements are on that particular aspect. What is not available in Coimbatore, what is available only abroad, வந்து கோயம்புத்தூர் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு அவர் சொன்னது. ஸோ என்ன சார் உங்கள் ட்ரீம்? இப்போது என்ன ஆகுது, என்ன இப்போது வந்து கோயம்புத்தூரில் வந்து எதிர்பார்க்கலாம் ரியல் எஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும்? இப்போது ஜென்ரலாக பார்க்குறப்ப என்ன இருக்கோ, ஒரு இடம் வாங்குகிறோம், அதில் ஒரு வீடு கட்டுறோம், இவ்வளோ தான் வந்து நம்ம பார்க்குறோமே தவிர அதை தாண்டி பெருசாக பார்க்கறதில்ல. வெளியூரில் போய் ஆசைப்படுறோம், இந்த மாதிரி இருக்குது, இப்படி இருக்குது, அப்படி இருக்குன்னு. கோயம்புத்தூர் என்ன ஆகும்? கோயம்புத்தூரில் என்ன பொட்டென்ஷியல் இருக்குது? உங்கள் விஷன் என்ன? இங்கே வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் எங்களது நிறுவனத்தின் சார்பிலே, கார்த்திபுரம் சார்பிலே வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இது வந்து இந்த செஷனில் வந்து கோயம்புத்தூரில் எங்களுடைய கான்ட்ரிபியூஷன் என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது, இந்த இது நடக்கிறதே வந்து தொழில் முனைவோர் எப்படி வந்து இந்த இதை வந்து செஷனை வந்து எடுத்துகிட்டு போய் ஒரு கோயம்புத்தூர் வந்து தமிழ்நாடு அளவில் மிகைப்படுத்தி தமிழ்நாட்டில் இதுதான் ஃபஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்து அதை வந்து இந்திய அளவுக்கு தூக்கிட்டு போய் உலக அரங்கில் வந்து நாமளும் முன்னேறிட்டு இருக்கிறோம். இன்னும் சொல்ல போனால் முன்னேறவங்களோட போட்டி போடுறோம் அப்படின்னு நினைக்கிறோம். பல துறைகள், இண்டஸ்ட்ரி ஆகட்டும், டெக்ஸ்டைல் ஆகட்டும், இதில் கம்ப்யூட்டரில் எல்லாத்துலேயுமே நம்ம நாடு முன்னுக்கு வந்துட்டு இருக்குது. எங்களுடைய பார்வையில் நாங்களும் 45 வருஷமாக ரியல் எஸ்டேட் பண்ணும்போது எங்களுடைய பார்வையில் பார்த்தீங்கன்னா எதில் லேக் ஆகிருக்குது அப்படின்னா, அந்த இடத்த ஃபார்ம் பண்ணுறது, ஹவுசிங் அப்படிங்கிற ஒரு செக்டார் வந்து பெரும்பாலும் வந்து ரொம்ப ஒரு பின்னோக்கின நிலையிலிருந்து இன்னும் வேகமான நிலைக்கு மற்ற இண்டஸ்ட்ரி வந்து குரோத் ஆன அளவுக்கு ஆகலை. அதுக்கு நான் மெயினாக என்ன காரணம் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா, ஒருத்தர் வந்து ஒரு இடத்த வாங்கி பிளாட் போடுறாங்க. ரொம்ப காலமாக வந்து நம்மளுக்கு வந்து இந்த டிடிசிபி அப்ரூவல் அப்படிங்கிறதே தெரியாமல் இருந்தது. 25-30 ஆண்டுகளுக்கு முன்பே அரசாங்கத்தில் வந்து அந்த அப்ரூவல் அப்படிங்கிறது வந்து உறுதிப்படுத்தப்பட்ட ஒன்று. ஆனால் ரொம்ப காலம் வந்து அதை வந்து செயல்படுத்தாமல் விட்டு சாதாரணமாக ஒரு 4 ஏக்கர்னால் அதில் வாங்கி கல்லை நிறுத்தி கோட்டை கழித்து சீக்கிரம் பணத்தை பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்தில் பண்ணும் பொழுது தான் சமீபமாக ஒரு 5-6 வருடத்துக்கு முன்னால் கவர்மெண்ட்டில் வந்து டிடிசிபி வந்து நாம்ஸ் ரொம்ப முக்கியம் அப்படின்னு ஒரு இதை கொண்டு வந்தாங்க. அதுக்கு காரணம் என்னென்னா, மக்கள் ஜனத்தொகை வந்து அந்த இடத்துல பெருக பெருக விளையாடுறதுக்கு இடம், கார் நிறுத்துறதுக்கு ஸ்பேஸு, இதெல்லாம் வந்து மினிமம் ஒரு 32% வேணும், 30-35% வேணும். அது இல்லாமல் அதை கொண்டு 25%லேயே நிறுத்தி அந்த இடத்தையும் ரிசர்வ் சைட், அதாவது இடத்தை சுருக்கி காசு வந்து சம்பாதிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு நோக்கத்தை கொஞ்சமாவது கட்டுப்படுத்தணும் அப்படின்னு தான் இந்த டிடிசிபி லேஅவுட் அப்ரூவல்ஸ்ன்னு வந்தது. இப்போ இதெல்லாம் நாங்கள் 45 வருஷமாக இந்த தொழில் இருக்கும்போது நாங்கள் ஃப்ரம் த பிகினிங்லேருந்தே, நான் இது வரைக்கும் வந்து கவர்மெண்ட்டு டிடிசிபி அப்ரூவல் இல்லாமல் ஒரு பிளாட் கூட விற்றது கிடையாது. அது கவர்மெண்ட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ண காலத்திலேருந்து மற்றவங்க பண்ணாட்டி கூட
நாங்கள் கோவில்பட்டியில் ஒரு 1000 ஏக்கரை வந்து நிர்மாணித்து ஒரு புதிய நகரம் நிர்மாணித்த போது கூட அங்கே வந்து யாருமே டிடிசிபி லேஅவுட் அப்ரூவல் வாங்காத காலத்திலேயே நாங்கள் தான் ஃபஸ்ட்டு வாங்கி அதை வந்து கொண்டு வந்தோம். சார் தட் இஸ் அபவுட் த ஹிஸ்ட்ரி. இப்போ கோயம்புத்தூர் என்ன சார் பொட்டென்ஷியல்? இப்போ நீங்கள் கோவில்பட்டியில் இருந்திருக்கீங்க, அவர் துபாயில் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ எனக்கே ஒரு கியூரியாசிட்டி இருக்குது, ஏன் கோயம்புத்தூர் அப்படி என்ன பொட்டென்ஷியல் பார்க்குறீங்க? அதை நாங்கள் கேட்க அதான் இன்னும் கோயம்புத்தூரில் என்ன பொட்டென்ஷியல் இருக்குது அப்படின்னா அதான் அதுக்கு தான் நான் வர்றேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து முன்னேறிட்டாங்க. எல்லா துறையிலையும் முன்னேற்றம் வரும்பொழுது கண்டிப்பாக அது வந்து வீடும் நல்ல வகையில் வளர்ச்சி ஆகிட்டு வருது. ஆனால் அதுக்கு பேஸ் வந்து இடம்தான் பேஸ். அந்த பேஸை வந்து எப்படி அமைச்சா அந்த வீடு நல்லா அமையும், அந்த வீடு எப்படி நல்லா அமைஞ்சால் அது ஒரு நல்ல சொசைட்டியாக ஆகும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய விஷன். சூப்பர். இன்ஃபேக்ட் ஐ திங்க் 1904 or 5 நீங்கள் சொல்ல ஞாபகம் வருது, ரத்ன சபாபதி அப்படின்னு அவர் வந்து ஃபர்ஸ்ட் ஆர்கனைஸ்ட் ஃபார்மேட்டடாக 20 cents போட்டதா ஆர்எஸ்புரம். ஸோ ஐ திங்க் நீங்கள் அது ரிலேட் பண்ணி அதே மாதிரி அப்போ அந்த காலத்தில் வந்து அந்த மாதிரி ஒன்றுமே இல்லாமல் இருந்துச்சு. ஐம் டாக்கிங் அபவுட் 110, 115 இயர்ஸ் முன்னாடி. இப்போ இன்னைக்கு தெரியுது ஆர்எஸ்புரமில் யூ ஹேவ் வெரி பர்பண்டிகுலர் ரோட்ஸ், பேரலல் ரோட்ஸ், பாசிபிளி பாண்டிச்சேரி இஸ் ஒன் நியர்பை சிட்டி, அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் வர்றது வந்து ஒன் ஆஃப் த மேஜர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரிக்வயர்மெண்ட் ஃபார் எனி டெவலப்பிங் சிட்டி. சார் நீங்கள் வெளியூரில் பண்ணிகிட்டு இருக்கீங்க, வெளி தேசத்தில் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஸோ அதுக்கும் கோயம்புத்தூருக்கு என்ன சார் கனெக்ட் பார்க்குறீங்க? எப்படி இந்த கோயம்புத்தூர் வந்து பெரிய லெவலில் இப்போ க்ரோ ஆகிட்டு இருக்குது. சே இட் ஹஸ் பிகம் ஐடி ஹப் ஒரு ரெண்டில், இன்னொரு ரெண்டில் இட் ஹஸ் பிகம் அ பிக் ரிட்டையர்மெண்ட் ஹப். இன்றைக்கி ரிட்டையர்மெண்ட்னா கோயம்புத்தூர் தான் வரணும்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ரெண்டு கான்டெக்ட் இருக்குது பாருங்கள். ஒரு சைடில் க்ரோத், யங்ஸ்டர்ஸ் கம்மிங், ஒன் சைட் இட் ஹஸ் பிகம் அ எல்டர் கேர் கைண்ட் ஆஃப் அ கம்யூனிட்டி இது. ஸோ இது எப்படி ஆகும் அண்ட் வாட் வில் பி த ஃபியூச்சர்? அனைவருக்கும் மதிய வணக்கம். குட் ஈவினிங் டு ஒன் அண்ட் ஆல். First, before going to the Coimbatore, as we are Indian, actually our vision India, India Vision 2030, we are in the top 5, we are in the 5 Indian, but the population wise we are number 1. We can proudly say that population wise we are number 1, but the economic range we are in top 5. So USA, China, Germany and Japan and India. So now as a India, we are Indian, and as a India wants to become a top 3. You cannot easily reach to top 2 or 1. So you want to become, Indian want to become a top 3. So we want to just overcome the Germany and Japan. So we want to have a more growth on the economy. Okay. In that, first we will talk about the economy of India. Then in India, we are the Tamilnadu, the second high growth economy. As we are number 2 in Tamilnadu, the major contribution towards the industry and real estate. This is which were the number 2 city. First is Chennai, then second is Coimbatore. Correct. So we have to be proudly say that we are the number 2. Coimbatore is the number 2 in the industry. As you are asking, I am doing business in Dubai, Kuwait, Oman, Saudi and India as well. Everyone is a NRI point of view. What we are thinking, see now the Chennai is very noisy and too much traffic. So everyone want to have a very good weather as well as good life. So the Coimbatore is the best one. As I am NRI, I have many area the real estate business, but the Coimbatore is everyone. Not only like you have to be in Coimbatore, you can be anywhere in the Madurai or Karaikal, Nagapattinam, but everyone is focusing on the weather condition, which is very good, and industrial hub and EV charging unit chip, everything is there. Solution and pollution free. This is the Coimbatore. Like that everyone is saying. சூப்பர். இன்ஃபேக்ட் ஒரு காலத்தில் புவர் மேன்ஸ் ஊட்டி அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ அது புரியுது அண்ட் பீப்புள் வாண்ட் டு கம் இன். ஃபைனலி சிவா சார், லைக் வாட் இஸ் யோர் தாட்? ஸோ ஹியர் வி ஹேட் சம்மன் ஃப்ரம் NRI, வி ஹேவ் சம்மன் ஹூஸ் டாக்கிங் அபவுட் சம்திங் வெரி பிக் விச் இஸ் பாசிபிள் இன் கோயம்புத்தூர். ஃப்ரம் யோர் பெர்ஸ்பெக்டிவ், வாட் யூ சி கோயம்புத்தூர் அஹெட்? It's on, or you can take this. Yeah. Good afternoon, everybody. Thank you very much for the opportunity. So, if you look at Coimbattore's transition in the last 20-25 years, ஒரு 20 ஆண்டு காலகட்டங்களில் அல்லது ஒரு 25 ஆண்டு காலகட்டங்கள் எடுத்துட்டிங்கன்னா கோயம்புத்தூரோட வளர்ச்சி was only inside the city. It never expanded. So, for a city to expand, its peripheries have to expand. So, only when the periphery expands, you will see real estate growth, infrastructure growth coming in. ஸோ 2014 2026 காலகட்டங்கள் வரைக்கும் கோயம்புத்தூரோட மாநகராட்சியோட பட்ஜெட்டோ அல்ல கோயம்புத்தூருக்கு அலாட் பண்ணக்கூடிய பட்ஜெட் பார்த்தீங்கன்னா 100 கோடியிலிருந்து இன்னைக்கு we've risen to 1000 crores.
starts from the airport expansion, your metro plans, your corridor, the flyover that connects Uplipalayam to Neelambur, the outer ring road, the western bypass road. So if you see all of this, what it has done, இன்றைக்கி வந்து எல்லா நகரங்களிலும் எல்லா நாடுகள்லையும் என்ன பேசுகிறோன்னா, we speak of ease of doing business. ஒரு வியாபாரத்தை எப்படி ஒரு நகரத்தில் சுலபமாக பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் கண்ணோட்டம். But we have moved from doing ease of business to being ready for business. Is a city ready for business? So Coimbatore today is ready for business because you have started the infrastructure machine. It's rolling. The weather and the people have always been supportive and salubrious of this. So that's an added advantage for us. Over and above that, what you see now is new people flocking into Coimbatore, right? The population has spurted up from where it was. So fundamental point is expansion of Coimbatore from being growing inside to growing outside. And to highlight it with data, in about 2014, 2012, we had only 1 million square feet of IT parks. In the next 4 years, we are having 20 million square feet of IT going to come in. அடுத்த 4 ஆண்டு காலங்கட்டம் மட்டும். அண்ட் இஃப் யூ சி ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சார் பண்ணுற லேஅவுட்டாக இருக்கட்டும், இது வந்து ஒரு விஷனரி லேஅவுட். ஒரு 200 acre டவுன்ஷிப்புங்கிறது, யூ would probably seen this in Bangalore, you would probably seen this in cities like Gujarat. These are the places where people speak of a 200 acre township. See, I was part of a township when we started in 2005. It was a 1,000 acre township called Rakindo. It was a $1.5 billion township then. But unfortunately, that didn't take off because we were much ahead of time. But இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தோட தேவை என்னன்னு பார்த்தீங்கன்னா, a township like this that can probably fulfill the need of people, right? So you have him on the east, there's somebody on the west. So there's competition on north, east, west and south to give a great lifestyle. So all of this adds to people wanting to flock to this city. And this city has always been an aspirational city. கோயம்புத்தூருங்கிறது திருப்பூரில் இருக்கிறவங்களுக்கோ, கரூரில் இருக்கிறவங்களுக்கோ, ஈரோட்லையோ, மதுரையிலையோ அவர் சொன்ன மாதிரி எல்லாத்துக்கும் இதுக்குள்ளே வர்றதுங்கிறது ஒரு பெரிய ஒரு கர்வமான விஷயம். அப்போ ஒரு வீடு வாங்குறதா இருக்கட்டும், இல்லை ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்குறதா இருக்கட்டும், when I say I have a property in Coimbatore, it's a matter of pride. So I think that's even more adding better now with competition, with many people coming in. And you see, we should appreciate the government for doing the Tamilnadu Guidance Bureau meets, where there's a lot of people who want to invest in Coimbatore. So in a couple of years, you must have seen Yield Engineering Systems, a company that makes clean rooms. They have come here. Tamilnadu government has set up the semiconductor park. They're talking about an aero defense park in Sulur, in Varapatti. So if you see, the government is also pushing periphery activity. If this happens, the city will grow. Wow. So one big factor for the city to tell like it is growing possibly is the periphery growing and what infrastructure and development happens. I was in Bombay, I was traveling in one of these metros and I heard about this place called Car. This Car is something like what you told, close to around, I think that time it was 250 acres, totally built by Tatas, and they found it very, very difficult. They were so much ahead of time, then possibly they had to go to all the Navaratnas and have it sold. But today it is totally different. We have someone coming with a 200 acre kind of property. You have every site of the place going. And incidentally, I think the price வந்து சிட்டியில் இன்க்ரீஸ் ஆகிறதோட வெளியில் தான் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு நினைக்கிறேன். சடனாக ஒரு ஜீரோ ஆட் ஆகிடுது, அந்த மாதிரி ஒரு பொட்டென்ஷியல் இருக்குது. சார் இந்த மாதிரி இருக்கப்போ இதுதான் சார் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்லோரும் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, நான் ஒரு இடம் வாங்குகிறேன், அது நாளைக்கே விற்க போகிறதில்ல, ஆனால் ப்ரைஸ் எனக்கு இன்க்ரீஸ் ஆகணும்ல. இப்போ வெள்ளி வாங்குறாங்க, தங்கம் வாங்குறாங்க, நாளைக்கு இன்க்ரீஸ் ஆகணும், விற்க போகிறதில்ல. பட் இதோட பொட்டென்ஷியல் எப்படி சார் இருக்கும்? இந்த லாஜிஸ்டிக்ஸ் இதெல்லாம் இருக்குது, பொட்டென்ஷியல் இருக்குது, தமிழ் பேசுகிறவங்க இங்கே பண்பு ஜாஸ்தி, இதெல்லாம் இருக்குது. பட் பொட்டென்ஷியல் வந்து இப்போ ஒரு மெட்ராஸில் நான் அப்ரிஷியேஷன் பார்க்குற மாதிரி, பெங்களூரில் அப்ரிஷியேஷன் பார்க்குற மாதிரி கோயம்புத்தூரில் நடக்குமா? அது எப்படி இருக்கும் இன்னும் அடுத்த ஒரு 5-6 வருஷத்தில்? டெஃபினட்டாக நடக்கும். அது என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சார் சொன்னார், இதுக்கு முந்தி பேசினவர் வந்து எல்லாமே கோயம்புத்தூரில் குடி வரணும்னு நினைக்கிறாங்க. யாருக்கு தமிழ் தெரியுதோ, தமிழ்நாட்டுக்காரங்களோ, தமிழ் பேசுகிறவங்களோ, உலகத்தில் எந்த இடத்துல இருந்தாலும், முதல்ல சென்னை இருந்தது, ரெண்டாவது வந்து இப்போ கோயம்புத்தூரில் வசிக்கணுங்கிற ஒரு கிரேஸ், பிகாஸ் ஆஃப் எஜுகேஷனு, கிளைமேட்டுங்க, ஹாஸ்பிட்டல்ஸு எல்லாமே இப்போ வந்து கோயம்புத்தூர் நோக்கி வந்திருக்குது. அப்படி வரும்போது இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட், இப்போ நாங்கள் போட்டிருக்கிற 200 ஏக்கர் இடத்துல பார்த்தீங்கன்னா, நாளைக்கு இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 5 கிலோமீட்டர்லேயே எங்கள் நகர் வந்துடுது.
வருங்காலத்தில் ஒரு 5 வருஷத்தில் என்னைக்கு வந்து ஏர்போர்ட் ஓப்பன் ஆச்சோ அப்போவே வந்து டபுளுங்கிறது ஈஸியாக வந்து அப்ரிசியேஷன் ஆயிரும். என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாருமே வந்து ஏர்போர்ட் பக்கத்தில் வெளிநாட்டு சார்ந்தவங்களும் வியாபார தொடர்பாக போகிறவங்களும் ஏர்போர்ட்லேருந்து ஒரு 50 கிலோமீட்டர் 60 கிலோமீட்டருங்கிற விட அரௌண்டு 10 கிலோமீட்டர்ஸில் வந்து இருந்ததுன்னா பெட்டர் அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்து இருக்குது. முதல்ல வந்து பார்த்திங்கன்னா 50 வருஷத்துக்கு முந்தைய இடம் அப்படின்னாலே பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் இடம்னா விலை அதிகமாக இருந்தது. இன்றைக்கி கால மாற்றத்தில் வந்து ஏர்போர்ட் பக்கத்தில் மேலும் ஹைவே கேட்வே ஆஃப் கோயம்புத்தூர் 53 அடி எங்களது வந்து நிலமட்டத்திலிருந்து கோயம்புத்தூர் அவனாசி ரோட்லேருந்து மேலே இருக்கிறது. 15 என்ட்ரன்ஸுங்க வித் ஆல் ஃபெசிலிட்டிஸ். 20 வருஷம் கழித்து ஒரு நகர் வந்து என்ன ஃபெசிலிட்டிஸ் வருமோ அதை வந்து 20 வருஷத்துக்கு முன்னாடியே கொடுத்துட்றோம். கட்டமைப்பு வசதி, அழகான ஆர்ச்சு, பார்க்கு, உடனே வாங்கி குடியிருக்கலாம். அப்படிங்கிற போது வந்துங்க இந்த மாதிரி இன்னொன்று அமைக்க முடியுமா அப்படின்னா 100க்கு 100% இனிமேல் இந்த மாதிரி ஒன்று அமைக்க முடியாது. எப்படி சார் சொல்கிறீங்க இந்த மாதிரி ஒன்று அமைக்க முடியாது? கண்டிப்பாக நாங்கள்லாம் அமைப்போம் அப்படின்னா அதுக்கு ரா மெட்டீரியல் வந்து லேண்டு. இது வந்து மற்றதெல்லாம் வந்து இண்டஸ்ட்ரி வந்து ரா மெட்டீரியல் வந்து வாங்கினா உடனே ப்ரொடக்ஷன் பண்ணி உடனே கொடுத்துடலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ரா மெட்டீரியலோட ஒரு மெட்டீரியல் அப்படின்னா லேண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகாது, அவ்வளோதான். கன்ஃபைன் லேண்டு இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜிக்காகவே முடியாதுங்க. கம்பைன் ஒரு லேண்டை வந்து ஒரு இனிமேல் வந்து லேண்டு வெஜ்ஜர் அக்ரிகல்ச்சரிஸ்ட்டை போய் ஒரு லேண்டு வாங்கி அந்த லேண்டு நாங்கள் வந்து 120 பேர்கிட்ட வாங்கி 6.5 வருஷம் வெயிட் பண்ணி இன்னைக்கு வாங்கி நாளைக்கு விற்கிற பொருள் இல்லைங்க. இது வந்து 6.5 வருஷம் வெயிட் பண்ணி ஒருத்தரோட பேச்சுவார்த்தை நடத்தி அவங்க பேசுகிற விலை கொடுத்து இடத்த வந்து ஒன்று சேர்த்துறது தான் இதில் வந்து மிகப்பெரிய சக்ஸஸ் அடங்கி இருக்குது. இந்த மாதிரி டைமில் இருக்கிறப்போ வென் ஆல் தீஸ் டெவலப்மெண்ட்ஸ் ஹேப்பன் டெஃபினட்டாக வந்து ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிடும். அதோட இன்னைக்கு வந்து வேண்டியது இல்லைங்க. இப்போ வெளியூர்லேருந்து நான் இப்போ பிகாஸ் சார் நீங்கள் நிறைய ஊரில் பண்ணிகிட்டு இருக்கீங்க, ஹானஸ்ட்டாக சொல்லுங்கள். பிகாஸ் என்ன இருந்தாலும் நமக்கு தெரிஞ்சிடும். மிச்ச ஊரில் நீங்கள் அப்ராடில் இருந்தாலும் சரி, வெளியூரில் இருந்தாலும் சரி, நாகர்கோயிலில் வச்சுருக்கீங்க, நாகப்பட்டினம், திருநெல்வேலியில் இருக்குது. இதெல்லாம் வாங்குறதோட கோயம்புத்தூர் வாங்குறது பெட்டரா? அதான் இப்போ ஐயா சொன்ன மாதிரி தான் காலையில் கூட சொன்னாங்க, கோயம்புத்தூர் முதல்ல மரியாதையாக பேசுவாங்க. இது வந்து ஒரு உணர்வுபூர்வமான இது. கோயம்புத்தூர்னா மதிப்பாங்க, ஒரு நிம்மதியாக வாழலான்னு ஒன்று இருக்குது. இல்லை இந்த மதிப்பும் மரியாதையும் பணம் ஆகுமாங்கிறத கேள்வி. கண்டிப்பாக அதுதான் சொல்ல வரேன். அதுதான் ரியல் எஸ்டேட்டில் வருது. ஓகே, மதிப்பும் மரியாதை இருக்கும்போது இப்போ வந்து பிஸியான உலகத்தில் நம்ம ஃபேமிலி இருக்குது. இப்போ ஒரு பொண்ணு பையனை படிக்க வைக்கணும்னா கோயம்புத்தூர் த பெஸ்ட் இப்போதைக்கு தமிழ்நாட்டில். அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு எமோஷனலாக டச் பண்ணுது. அப்படிங்கும்போது இதே தான். இப்போ பார்த்தீங்கன்னா எது வேணாலும் சேட் ஜிபிடியில் எடுத்துடலாம் குயிக்காக. ஐயா சொன்ன மாதிரி ஏர்போர்ட்டுக்கு பக்கத்தில் போய் சேட் ஜிபிடால் பண்ண முடியாது, ஐயா பண்ணி வச்சுருக்காங்க. அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் புல் அவுட் பண்ணுறீங்க, இது பிஸ்னஸாக மாறுது. இப்போ கொரோனாவுக்கு பிறகு மக்கள் எல்லாருமே நிறைய ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு முன்னாடி வந்து பணம் இருக்காங்க, இப்போவும் பணம் தேவை. ஆனால் பணத்தையும் சம்பாரித்து நம்மளும் ரசித்து வாழணுங்கிற இது வந்து இப்போ உலகத்தில் வந்துட்டு உங்களுக்கே தெரியும். முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா 8 to 10% வந்து இந்த டூரிசம் ஆர் ஹவுசிங் இருந்துச்சு. இப்போ 30 to 40% குளோபலாக மாறி இருக்குது. அது தமிழ்நாடு 60% ஆகிருக்கு என்டர்டைன்மெண்ட் அண்ட் இது. அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா இது அப்படி தான். டீ கடையிலேருந்து இப்போ என் பையனை படிக்க வைக்க வரேன்னா நான் வருவேன், இங்கே ஒரு இடம் பார்ப்பேன், வீடு பார்ப்பேன், அவங்கள ஹாஸ்டல் பார்ப்பேன். இப்படி டீ கடையிலேருந்து ஆரம்பித்து டாப் லெவல் ஏஐ வரைக்கும் பயங்கர பொட்டன்ஷியல் கோயம்புத்தூர் இருக்கிறதுனால கண்டிப்பாக ஃப்யூச்சரில் கோயம்புத்தூர் இஸ் த பெஸ்ட் சிட்டி. சூப்பர். ஸோ இது எல்லாமே ஃபெசிலிட்டி இருக்குது, மரியாதை பண்போடு சேர்த்து வரப்போ டெஃபினட்டாக வந்து இதுக்கு ஒரு பொட்டென்ஷியல் இருக்குது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது, எஜுகேஷன்லேருந்து ஹாஸ்பிட்டல் கேர் எல்லாம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது. பட் இது நிறைய இடத்துல இருக்குங்கிறத ஒரு கேள்வி. இப்போ என்ன ஆகுதுன்னு ஜென்ரலாக இப்போ நான் என்ன யோசிக்கிறேன், ஓகே கோயம்புத்தூர்லேயே இருக்கேன், நான் இங்கே இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன், பெங்களூர் இன்னும் ரொம்ப பொட்டென்ஷியலுங்கிறாங்க, சென்னை ரொம்ப பொட்டென்ஷியலுங்கிறாங்க அப்படின்னு ஒரு கேள்வி ஒன்று இருந்துகிட்டே இருக்கேன். நான் நெக்ஸ்ட் எங்கே இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறது இது ஒன்று. இன்னும் நீங்கள் சொல்கிறீங்களே இந்த செலவு நிறைய பண்ணுறாங்க. இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் இன்னொரு கேள்வி கூட இருக்குது, நான் எதுக்கு வாங்கணும் ஒரு வீடை, நான் வேணால் வாடகைக்கு இருந்துட்டு போயிடுறேன்னு. அந்த ஆஸ்பிரேஷனல் ஸ்பெண்டிங் ஜாஸ்தி ஆயிடுச்சு, இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்பெண்டிங் குறைஞ்சிருச்சு. அந்த மாதிரி இருக்கிறவங்க நிறைய பேர் we see lot of youngsters. So Shiv, your thought, why should I invest? Sir, I agree to what you say that this generation today doesn't believe in the factor of investment. Most of our investments today are all inherited. If you see, most of the investments for this generation that have come to them, I'd rather say most of the accumulation of wealth has been inherited. What this generation looks for is precision and clarity so that they can move towards a decision-making process, right? Okay. So today real estate, if you see, is a very gray area. It does not have black and white barring the transaction. The transaction has black and white.
But in real estate, you don't have black and white. You know, you can't probably take a decision very quickly. If you enable the new generation to take a decision very quickly, they will come back to real estate because, as he said, everybody wants money, right? No dearth of money, no dearth of investments, but the channel should be so progressive that it helps him take a decision very quickly. To relate to what you said, I'm just adding another point. If you see in Gujarat, there's something called the gift city. Gift. So similar to this is in Dubai, the DIFC, right? Now, because our topic was vision, I thought, I should lay this vision out before our time ends. Yeah. I am thinking that Coimbatore should have a financial tech city, right? Okay. Where, because you have so many entrepreneurs, this is the only place where there are more than 25,000. This place where we are sitting is actually a thought process of 25,000 plus entrepreneurs, right? Correct, Codicia? Is that? Correct. Similarly, if Codicia and all of us come together and we create something like a gift city in Coimbatore, the gift city is about 800 acres. Sir has 200 acres. I think we should definitely have an applause. Why not a gift city? I put in a SIFT city. Yeah, you call it the SIFT city. Coimbatore SIFT Investment city. Financial Tech City nu create pannona. What we will do, the so-called youngsters who don't want to invest, you give them an opportunity to invest right now. Beautiful. And what you do is you don't trade in the Indian rupee, you trade in dollar or a currency that is very strong. In gift, you give 14 currencies to trade. Here, you'd probably give more currencies to trade. And what I would lay down here to all of us is that while we travel with this vision, we can ask Karthi sir to participate. We can ask Shakti sir to participate. We can participate. You can participate. All of us can participate. But what it will lead is it lead to the new generation coming into investments. This is my thought. Beautiful. Yeah. So the transparency, what has to come, the liquidity. Someone yesterday I saw a person sent a video telling copper is the next silver. அப்படின்னு சொல்லி நான் 1 கிலோ காப்பர் விற்கிறேன்னு 1 கிலோ காப்பர் வாங்கிட்டு நான் எங்கே விற்பேன் எப்படி விற்பேன் யாருக்கிட்ட விற்பேன்னு யாருக்கு தெரியல ஆனால் வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ என்ன இருக்குன்னா ஸோ பீப்புள் ஒன்ஸ் they look into that next dimension, I think it will be ready. So it is, I think, time for SIFT city to come swiftly to Coimbatore, and I think that is a broad vision, a good vision and a necessary vision. I think once that happens, I think money, people, infrastructure and the logistics will just come. It is just very, very logical. Thank you so much, gentlemen, for all your thoughts. Really appreciate your time and the vision. I'm very happy that this is a kind of an immediate possibility. And we, as we are 2,000 strong entrepreneurs here, of course, you know all our connectivity with the leadership organizations, and possibly it's a good start to float out this idea and see to that it comes a reality in a very short future. Thank you so much.